பேய்ங்கிறது லாஜிக் இல்லாத ஒரு நம்பிக்கை. இதில் பேய் படத்தில் லாஜிக்கெல்லாம் பார்க்குறது தப்பு தான். ஆனால் ஹாரர் காமெடி படம்னா ஒன்று அது நம்மளை பயமுறுத்தணும், இல்லை கொஞ்சமாவது சிரிக்க வைக்கணும் இல்லையா? வணக்கம், இது பணிவீடு டாக்கீஸ். நான் உங்கள் பணிவீடு குமரன். இது அரண்மனை 4 திரைப்படத்திற்கான விமர்சனம். தொடங்கலாமா? பேய் சினிமானாலே அது பயமுறுத்துகிற படங்கிற கான்செப்ட் தமிழ் சினிமாவில் அடித்து நொறுக்கி குடும்பமாக தியேட்டருக்கு போய் பார்க்குற அளவுக்கு நம்மளை ரசிக்க வச்ச படம் ராகவா லாரன்ஸ் சார் நடித்து இயக்குன காஞ்சனா திரைப்படம். அதுக்கப்புறம் அந்த ட்ரெண்டை பிடிச்சிக்கிட்டு நாங்களும் ஹாரர் காமெடி படம் எடுத்து காசு அல்றோன்னு சொல்லி பார்க்குறவங்க உயிர் எடுத்தவங்க நிறைய பேர். அதில் லேட்டஸ்ட்டு அரண்மனை 4. பொதுவாக ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சால் அதோட டைட்டில் ஃப்ரான்ச்சைஸில் அடுத்தடுத்து படம் பண்ணுறது ஒன்றும் தப்பில்லை தான். ஆனால் அது முந்தைய பாகத்தோட சிறப்பாக இருந்தால் தானே அதுக்கு மரியாதை. இதுக்கு அந்த பிராண்டட் டைட்டில் சுமாரான ஒரு படத்துக்கு தலைப்பாக வச்சு மக்களை தியேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். எல்லாரும் கொண்டாடி ரசிக்கிற மாதிரி புதுசாக ஒரு படத்தை கொடுக்கறத விட கடைசியில் வியாபார தந்திரம் தான் இங்கே முக்கியமாக இருக்கு இல்லையா? தமிழ் சினிமா போக்கையும் தமிழ் சினிமா ரசிகர்கள் நினைச்சா நிஜமாவே ரொம்ப பரிதாபமாக இருக்குது. என்னதான் சினிமா ஒரு கற்பனைனாலும் படத்துக்கு நியாயமாக ஓரளவுக்காவது நம்புற மாதிரி அதில் கதைன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? இந்த படத்தில் அப்படி என்ன இருக்குது? வக்கீல் சுந்தர்சியோட தங்கச்சி தமன்னா காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டதுனால குடும்பம் அவரை ஒதுக்கி வச்சிடுது. 10 வருஷத்துக்கு அப்புறம் அவர் தற்கொலை பண்ணி செத்துட்டு தான் தகவல் வருது. சுந்தர்சி அதை நம்ப மறுக்கிறாரு. இதில் ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்குது அப்படின்னு நினச்சி அவர் வாழ்ந்த அந்த அரண்மனை மாதிரியான அந்த வீட்டுக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் என்ன நடக்கும்? இந்த கதவு ஜன்னல்லாம் தானாக மூடி மூடி திறக்கும், மறுபடியும் தானாக மூடி மூடி திறக்கும். லைட்டெல்லாம் மினுக்கி மினுக்கி எரிஞ்சு எரிஞ்சு அணையும், மறுபடியும் எரிஞ்சு எரிஞ்சு அணையும். மேஜர் நாக்காளிலாம் தானாக அந்த இடத்துல மிதக்கும். அப்புறம் நம்மளை பயமுறுத்ததா சொல்லிக்கிட்டு இந்த சிஜியில் பண்ண இந்த அலங்கோலமான ஜந்துக்கள்லாம் காமெடி பண்ணிட்டு போகும். கடைசியில் இந்த தீய சக்தி அழிக்கிறதுக்காக ஊர் திருவிழாவோட உச்சக்கட்ட நிகழ்ச்சியாக ஃபாஸ்ட் பீட்டில் ஒரு பாட்டு ஒன்று வரும். அதில் அந்த அரக்கனை நம்ம அம்மன் சூலாயுதத்தை எடுத்து கொல்லும். அட போங்க சார், இன்னும் எத்தனை படத்துக்கு இந்த மாதிரி மக்களை முட்டாளவே வச்சிருக்க போறீங்க? உள்ளத்தை அளித்தா, மேட்டுக்குடி மாதிரி ஆரம்பத்தில் நீங்கள் இயக்கின படங்களில் ஓரளவுக்காவது காமெடி தரமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன ஆச்சு? மொட்டை ராஜேந்திரனை பொறுத்த வரைக்கும் அவரோட தலை மொட்டையாக இருக்கிறத பார்த்தாலே மக்கள் ரசிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? யோகி பாபு பொறுத்த வரைக்கும் அவரோட தோற்றத்தை பார்த்தாலே மக்கள் சிரிச்சிருவாங்க அப்படின்னு நம்புறீங்களா? விடிவி கணேஷ் அவரோட கரகர குரலில் பேசினாலே போதும் காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும்னு நம்புறீங்களா? மனசாட்சியோட சொல்லுங்கள், காமெடிங்கிற பேரில் அவங்கள வச்சு நீங்கள் எடுத்து வச்சிருக்க காட்சிகளை பார்த்தா முதல்ல உங்களுக்கு சிரிப்பு வருமா? கதை தான் வீக்காக இருக்குன்னா திரைக்கதை அதை விட படு மோசமாக இருக்குது. தங்கச்சி குழந்தைய மந்திரவாதி கொள்றதுக்கு திட்டம் வச்சிருக்கான்னு ஹீரோக்கு தெரிய வருது. நியாயமாக அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணணும்? அதை தடுக்கிறதுக்கான முயற்சிகள் தானே எடுக்கணும். ஆனால் அவர் என்னென்னா யோகி பாபு கூடயும் விடிவி கணேஷ் கிட்டையும் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு காட்சி இல்லை, படம் முழுக்கவே இப்படி தான் பண்ணி வச்சுருக்காங்க. சென்டிமெண்ட்டு, ஹாரரு, சஸ்பென்ஸ்னு ஒரு காட்சி சீரியஸாக போய்கிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் மொக்கையாக ஒரு காமெடியை போட்டு அவங்க பில்டப் பண்ண எமோஷனை அவங்களே கொண்டுடுறாங்க. ராஷி கண்ணா இந்த படத்தில் டாக்டராக வராங்க. ஆனால் அவங்களுக்கு எதுக்கு காட்சிக்கு பொருத்தம் இல்லாமல் அவ்வளோ கவர்ச்சியான ஒரு ட்ரெஸ்ஸு? அதுவும் நம்ம ஊர் பொண்ணுங்க யாராவது கோயிலுக்கு போகிறப்போ அவ்வளோ செக்ஸியாக வருவாங்களா? பாவம், அந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரியல, இல்லை நாம தான் என்ன பாவம் பண்ணுன்னு தெரியல. படத்தில் ராஷி கண்ணாவை யோகி பாபுவும் விடிவி கணேஷும் லவ் பண்ணுற மாதிரி படத்தில் பாதி டியூரேஷனுக்கு மட்டமான ரசனைகளோட காட்சிகளை பண்ணி வச்சுருக்காங்க. தமன்னாவும் பாவம் 2 குழந்தைங்களுக்கு ஒரு பாசமுள்ள அம்மாவாக முடிஞ்ச வரைக்கும் தன்னோட முழு திறமையையும் முயற்சியும் போட்டு நடிச்சிருக்காங்க. ஆனால் அதை கெடுக்கிற மாதிரி படத்தில் ஒரு சீக்வன்ஸ் வருது. தீய சக்திகிட்டேருந்து குழந்தைகளை காப்பாற்றணுன்றதுக்காக அவங்க போராடுறப்போ அவங்க மேலே நிறைய பரிதாபம் வரணுன்ற மாதிரி டேரக்டர் யோசிச்சு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த இடத்துல பரிதாபமே வரல, பயங்கரமாக சிரிப்பு தான் வந்தது. படத்தில் பாகுன்ற பேரில் வர அந்த பேயை ரொம்ப சர்வ வல்லமை பொருந்திய ஒரு பேயாக தான் காட்டுறாங்க. ஆனால் கிளைமேக்ஸில் என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்கு ஹீரோ தங்கச்சி குழந்தையோட அதுக்கிட்ட தப்பிக்க முயற்சிக்கிறப்போ அது தன்னோட சூப்பர் பவர் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேங்குது. சாதாரண மனுஷன் ஒருத்தர் துரத்துவாங்களா அந்த மாதிரி துரத்தி விளையாடிக்கிட்டு இருக்கு. அப்போ படத்தில் உருப்படியாக உண்மை இல்லையான்னு கேட்டால் கேமராமேன் கிருஷ்ணராஜோட ஒளிப்பதிவு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஆரம்பத்தில் அவங்க காட்டுற அந்த நதியும் அதில் வர அந்த படகு காட்சியும் தங்கம் மாதிரி மினுமினுக்குது. அப்புறம் அந்த அரண்மனையும் அதை சுற்றி உள்ள அந்த காட்டுப்பகுதியும் அந்த கலர் டோன் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதுக்கு பக்கபலமாக ஆர்ட் டைரக்டர் குருராஜும் பயங்கரமாக உழைச்சிருக்காரு. அந்த வனப்பகுதியெலாம் நிறைய செட்டு போட்டு தான் எடுத்திருக்காங்க. ஆனால் எந்த உறுத்தலும் இல்லாமல் அந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய பிரமிப்பையே ஏற்படுத்துது. படத்துக்கு மியூசிக் ஹிப்ஹாப் தமிழா பார்க்குறவங்களாம் மிரண்டு போகணும்னு நினச்சி சத்தத்தை வாரி அரைச்சிருக்காரு. அப்புறம் மொட்டை ராஜேந்திரனும் யோகி பாபுவும் விடிவி கணேஷும் போடுற ஒரு காமெடியான சண்டைக்கு இண்டியானா ஜோன்ஸ் ரேஞ்சுக்கு அட்வென்ச்சர் மியூசிக்கை போட்டு வச்சிருக்காரு. எதுக்கு இந்த கொலவெறினே தெரியல. அப்புறம் படத்தோட ப்ரமோஷனுக்காக எடுத்த அச்சச்சோ அச்சச்சோ பாட்டை ரொம்ப தப்பாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. படம் முடிச்சு என் கிரெடிட்ஸ்லாம் ஓடுறப்போ சீட்டை விட்டு ஆடியன்ஸ்லாம் எழுந்து போனதுக்கப்புறமா அந்த பாட்டு வருது. அதனாலே அதை முழுசாக அனுபவிக்க முடியாமல் போயிடுது. மற்றபடி நீங்கள் 1000 சொல்லுங்கள், எங்களுக்கு பேய் படம்னா ரொம்ப பிடிக்கும், நாங்களாம் தமிழ் ரசிகர்கள், அவங்களுக்காகவே தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்ப்போம் அப்படின்னா
உங்கள் தலையெழுத்தை யாராலையும் மாற்ற முடியாது. போய் அனுபவிங்க. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட ரொம்ப முக்கியமாக அந்த பெல் ஐக்கனை ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு படம் திரைக்கு வரும்போது உங்களை எவ்வளோ சீக்கிரம் சந்திக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.